ஜெய்பால் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கொஞ்சம் தள்ளிக்கோ, கொஞ்சம் அடி போகுது. இன்று ஜெய்பால் அவர்களுடைய பர்த்டே ஆகும். வந்துள்ள நீங்கள் அனைவரும் ஜெய்பாலை விழுவி வாழ்த்தி பல ஆண்டுகள் அவர் இந்த பர்த்டேவை, இந்த பிறந்த நாளை அவர் கொண்டாடவைக்காக நன்மை செய்திருக்கிறார். இந்த காங்கிரஸ் கட்சி இங்கே ஒரு ஓரத்தில் இருந்தது, அதை இன்று முதல் இடத்தில் தந்து கொடுத்திருக்கிறார். இதற்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆறு ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுத்து இவர் பிறந்தது கூட அவங்க வீட்டுல வந்து 6வது புள்ளியா, அங்கதான் பார்த்தா 6வது புள்ளியா. இப்போ இந்த இதிலிருந்து அவருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கின்னு அவருக்கு வந்துட்டு இன்னும் இந்த காங்கிரஸ்ல வந்துட்டு இன்னும் பெரிய எம்எல்ஏ அவங்க மற்றும் மினிஸ்டர் அவங்க, இன்னும் நஜீர் அஹமத் அவங்க, இன்னும் எல்லாம் இருக்கிற பெரிய லீடருங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல பதவி கொடுக்கணும். இன்னைக்கு மேடம் வந்துட்டு 60 வருஷமா வந்துட்டு இந்த ஊர்ல ஒண்ணுமே இல்ல, மனுஷன் மூட்டான் வெள்ளம் மூட போறாங்க. இந்த நிலைமையில வந்து நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமான எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. இவருக்கு ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்தாக்கா இவரை வந்து துணையா இருந்து 67வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். ஜெய்பால் வந்துட்டு ஒரு சரித்திரம். குறிப்பா சொல்லனாக்கா கேஜிஎஃப் தங்க வயல்ல வந்துட்டு காங்கிரஸ் தான் ஜெய்பால் காங்கிரஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த நிலைமையில இன்னைக்கு இந்த காங்கிரஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் வந்துட்டு ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்துல தன்னை இணைத்துக் கொண்டு தன் பதவியை துறந்து சட்டமன்ற வேட்பாளர்கள் நின்று மக்களுக்காகவும் கட்சிக்காகவும் சிறந்து பணியாற்றி இருக்கின்றார். அவரின் தொண்டு தொடர்ந்து தங்கவேல் மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற இந்த நன்னாளில் அவரை வாழ்த்தி வணங்கி மீண்டும் அவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை என்றும் பாருங்க. நான் வரும்போது ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்க ஏழைகள் வேதனைப்பட மாட்டாங்க. சில விஷயத்துல என்னன்னு சொன்னாக்கா, நீ எந்த கட்சியில சேர்ந்தாலும் தலைவர் பாட்டோட அந்த சிறப்பை கொண்டாடின பாரு. ஆகையினால இந்த பிறந்த நாள் விழாவை பல்லாண்டு பல கோடி நூறாண்டு நீடோடி வாழ வேண்டும், ஒரு சிறப்போடு வாழ வேண்டும் கூறி முடிக்க எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட்ட கன்டெஸ்டட் எம்எல்ஏவும் மற்றும் கோலாருடைய காங்கிரஸ் இயக்கத்துடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களும் அனைத்து பொறுப்புகள், இன்னும் நிறைய பொறுப்புகள் இருக்கு, அத்தனை பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு 66வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சகோதரர் ஜெய்பால் அவர்களுக்கு BMLSST வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற நேரத்துல எல்லாம் பேசுறதாங்க கேட்கின்ற ஒண்ணு மட்டும் எல்லாமே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு தங்கவயலில் வந்து 2வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சகோதரி ரூபகலா சசிதரை கோலார் தங்கவயலுக்கு அறிமுகம் செய்த ஒரு சகோதரர் இவர் என்பதை இந்த நேரத்தில் ஞாபகத்தை தெரிவித்து இவருடைய வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளரணும் சொல்லி மீண்டும் BMLSST வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு சரித்திரம், அவர் ஒரு வரலாறு. அதோட பின்னணி வந்துட்டு என்றைக்கு என்ன போல ஒரு நண்பர்களுக்கும் தெரியும். நசீர் அஹமது ஒரு வளர்ச்சி தங்கவேல குறிப்பிட சொல்ல வேண்டும் என்றால், he has been created Congress because he was involved with Congress. His perception of mind is Congress. That is Jaypal. He is an outstanding personality. Jaypal. இது வந்து நான் வார்த்தையை அலங்காரத்தாக சொல்லுவது இந்த ஃபேக்ட். காங்கிரஸ் எங்க இருந்தது, காங்கிரஸ் இருக்கிற காங்கிரஸே தெரியாத காலகட்டத்தில் தான் ஜெய்பால் ரூபா சசிதரன் ரூபகலா
கூட்டு வந்துட்டு எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு 50 years I was working for come up with the election. மூத்த தலைவர் சீனியர் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்றதுல பெருமை கொள்கின்ற அண்ணன் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியுடன் அனைவரும் வந்திருக்கிறீங்க. அதில் நானும் ஒரு சீனியர் எங்களுக்கெல்லாம் ஜூனியருக்கெல்லாம் பதவி கொடுத்து அழகு பார்க்குறாரு. அந்த மாதிரி அவர் சீனியருக்கும் மென்மேலாம் நம்ம மேடம் கூட நம்ம காங்கிரஸ் தலைவர் கூட கர்நாடகத்தில் எல்லாருக்கும் அறிமுக மாதிரி அவருக்கு நல்ல பதவிகள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பிறந்த நாள் ಮುಖ್ಯವಾಗಿ ನಮ್ಮ ತಂದೆ ನಾರಾಯಣಗೌಡರ ಸ್ನೇಹಿತರು. ಇವರು ವಯಸ್ಸಲ್ಲಿ ಚಿಕ್ಕದಾಗಿದ್ರು ನಮ್ಮ ತಂದೆಯವ್ರ ಹತ್ರ ಸ್ನೇಹ ಕಲಿಸಿದ್ರು ಇವರು. ಅವರ ಒಂದು ಪೊಲಿಟಿಕಲ್ ಲೈಫ್ ಇನ್ನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹಾರೈಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ 67ನೇ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳನ್ನ ಸಹ ತಿಳಿಸ್ತಾ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಭಗವಂತ ಅವರಿಗೆ ಆಯುರಾರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಎಲ್ಲವನ್ನು ಕರುಣಿಸಲಿ ಅಂತ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳೋಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. தங்கவயலிலே காங்கிரஸ் என்று சொன்னால் அது முன்னாள் எம்எல்ஏ ராஜகோபால் அவர்கள். தொழிற்சங்கம் என்று சொன்னால் அசைக்க முடியாத தலைவர் காங்கிரஸில் என்று சொன்னால் அது தலைவர் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபால் அவர்கள் காலகட்டத்திலே இளைஞராக இருந்து சிம்ம சொப்பனமாக இருந்து இன்றைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய KH முனியப்பா அவர்கள் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தங்கவயலில் அதிக வாக்கு பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் இங்கே பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிற தலைவர் ஜெய்பால் அவர்கள். மறைந்த தலைவர் ராஜகோபாலுக்கு பிறகு இன்றைக்கு பெவலிலும் மைனிங் பகுதியிலும் இன்றைக்கு தங்கவயல் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அது தலைவர் ஜெய்பால் அவர்கள். இன்றைக்கு அவருடைய சாதனை பட்டியல்கள் எல்லாம் இவர் இங்கே போட்டு காட்டினார்கள். அவர் KDA சேர்மனாக இருந்தார். KDA சேர்மன் என்று சொன்னால் வெறும் நகர பகுதிக்கு தான் என்பதை அல்ல, தங்கவயலுடைய மைனிங் பகுதிக்கும் அந்த சலுகைகளை செய்து காட்டிய ஒரு சாதனை பட்டியலை இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காங்கிரஸ் தங்கவயலிலே முளைப்பதற்கு வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் 2018 MLA ஆவதற்கு முதுகெலும்பாக சிம்ம சொப்பனமாக நின்ற ஒரே தலைவன் என்று சொன்னால் அது காங்கிரஸ் தலைவர் ஜெய்பால் அவர்கள். இன்றைக்கு முக்கியமான காலகட்டத்திலே அவருடைய பிறந்த நாள் இங்கே அனுசரித்துக் கொண்டிருக்கின்றோம். கர்நாடக உயர்நீதிமன்றம் தங்கவயலுடைய தீர்ப்பை வெளியிட்டு இருக்கிறது. ஆனால் அதை அமுல்படுத்துவது மத்திய அரசு, அதை வழங்க வேண்டியது மத்திய அரசு. ஜூன் 4ஆம் தேதி கோலார் மாவட்டத்தினுடைய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய கௌதம் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. இந்தியாவிலே காங்கிரஸ் தலைமையிலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதும் உறுதி. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே தங்கவயலுடைய மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்து தங்க சுரங்க பகுதிகளுடைய வளர்ச்சியை நோக்கமாக நினைக்கின்ற ஜெய்பால் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே இன்றைக்கு நகர சபையினுடைய தலைவராக ஆக்குவதற்கு காங்கிரஸ் முற்பட வேண்டும். அந்த வேலையை செய்தால் அவர் தலைவராக வேண்டும். அந்த வாய்ப்பை அவருக்கு உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமொத்த வேட்பாளராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அட்ரஸ் இல்ல அப்படின்ற இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு இது ஜெய்பால் அவர்களுடைய கஷ்டம். மில் பிளாக்ல சிஎம் ஆறுமுகந்த காலத்துல மில் பிளாக் கெனடிஸ் எந்த அளவுக்கு சக்தியா இருந்துச்சுன்னு இங்க இருக்கிற மூத்த தலைவர்களுக்கு தெரியும். அந்த காலத்திலேயே இளைஞர் காங்கிரஸ்ல இணைந்து அந்த எங்களெல்லாம் வழி நடத்தி அவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று எங்களெல்லாம் வழி நடத்தி காங்கிரஸ்க்கு ஒரு வீரனாகவும் ஒரு சோல்ஜராகவும் செயல்பட்டு வர அந்த காலத்தில். அப்பொழுதெல்லாம் கம்யூனிஸ்ட் இயக்கம், RPI இயக்கம், அதற்கு பிறகு திரு பக்தாச்சன தலைமையிலான ADMK இவங்கெல்லாம் ரொம்ப சக்தியா அந்த காலத்திலேயே துடிப்பாகவும் காங்கிரஸ் கட்சின்றத இந்த தங்கவயல் முழுதும் பரப்பக்கூடிய சக்தி படைத்தவர் திரு ஜெய்பால் அவர்கள். அந்த சக்தியோடு இருந்தார். எங்களை எல்லாம் வழிநடத்தி இப்பொழுது இருக்கக்கூடிய வசதியெல்லாம் இப்பொழுது இல்லை.
நாங்க 1 மணி 1:30 மணிக்கு வருவோம். பெங்களூர்ல இருந்து பஸ்ல வருவோம். பெங்களூர் போயிட்டு ஆஞ்சநேயா மஞ்சுநாத் எல்லாம் யூத் காங்கிரஸ் பிரசிடென்டா இருக்கிறோம். அவங்க பிம்மல் கிட்ட இறக்கிட்டு நாங்கெல்லாம் டவுனுக்கு வந்து வருவோம். பஸ் தான் எங்களுக்கெல்லாம் அப்பெல்லாம் அந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் பட்டுவது. ஜெய்பால் வந்து சாதாரணமா பதவிக்கெல்லாம் வந்து சாதாரணமெல்லாம் வந்து இதாகல. இப்போ இருக்கவங்க பணம் வச்சிருந்தா தலைவராயிடலாம். ஆனா அப்பெல்லாம் அப்படி இல்லை. உழைக்கணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் அந்த மதிப்பு. இது ஜெய்பால சுலபமா சொல்லணும், தகவத்தை கூட தங்கமா நினைச்சு மதிக்கக்கூடிய தலைவர். என்னது தகவத்தை கூட தங்கமா நினைச்சு மதிக்கக்கூடிய தலைவர். அந்த மாதிரி தலைவரை நான் வாழ்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த அவர் நீரோடி வாழணும். நான் எல்லாம் அவர் யூத் காங்கிரஸ் பிரசிடென்டா கூட ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்டா இருந்தேன். நானு தலைவர் பழைய ஆளுங்களை எப்பவுமே மதிக்கக்கூடிய தலைவர். அந்த பழைய காங்கிரஸ்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு கொடுக்கிற தலைவர். நீரோடி வாழணும். அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் நீரோடி வாழணும். எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இவ்வளவு மட்டும் வந்து எனக்காக வந்து இவ்வளவு மட்டும் ஆறுதல் அளித்து, அதே போல டிஎம்கே வந்திருக்கிறாங்க, பிஜேபி வந்துக்கிறாங்க, ஆர்பி கட்சி வந்துக்கிறாங்க. இது வந்து இது என்ன காரணத்துனா, நான் கம்யூனிஸ்ட் வந்துக்கிறாங்க, சிபிஎம் வந்துக்கிறாங்க, சிபிஎம் வந்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னா, நான் எல்லாருக்கிட்டும் அன்பா நடந்துக்கிட்டு கட்சி வேறுபாடு நாங்க பாக்கிறதுல நண்பர் என்ற முறையில நல்லது கேட்டது அவங்க கூட நான் கலந்ததுனாலதான் இன்னைக்கு ஜனகம் வந்துருக்கு. இந்த ஜனத்தை வந்துக்கிற காரணம் இந்தியா கூட்டணி கூட இன்னைக்கு ஜோதி பாஸ் சொல்றாரு. 100% கௌதம் எம்பி ஆகிறாரு. காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு உறுதின்றது இப்போ என்னுடைய பிறந்தநாள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த மாற்றம் இல்லை. அதே போல இந்தியா யூத் இது காங்கிரஸ் கூட்டணியில எல்லா கட்சிகளும் நான் நன்றி சொல்றேன். அவர்கள் இந்த நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். 10 கட்டளையில 5வது கட்டளை, உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயும் உன் தகப்பனை கனம் பண்ணு என்று சொல்லப்படுகிறது. அதுபோல இவருக்காய் நான் பிரார்த்தனை செய்கிறேன். இவர் இன்னும் பல ஆண்டுகள் நீடோடி வாழ, ஒரு மந்திரி அளவுக்கு ஒரு விளம்பரமும் இந்த ஆண்டு பிறந்த நாளும் வெகு விமர்சையாய் கோலார் தங்க வயலே கலர் கட்டிய வண்ண தோற்றமாய் காணப்படுகிறது. இவரை ஆசீர்வதியும், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற ஆண்டவரே, அருமையான இவரையும் ஒரு பெரிய பதவிக்கு உயர்த்தி சீக்கிரத்தில் இன்னொரு முறை கிரீன் இங்க்ல சைன் போடுகிறவராய் இவரை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். லைனுக்கு ரோடு போட்டார், இப்ப கேஜிஎஃப் லேண்டுக்கே ரோடு போடுகிறார் என்று நற்பெயர் எடுக்க கிருபைத்தாரும் ஒரு மனைவி பிள்ளைகள் பேர குழந்தைகள் ஆசீர்வதியும். கிருபைத்தாரும் ஒரு மனைவி பிள்ளைகள் பேர குழந்தைகள் ஆசீர்வதியும். அவருடைய அக்காவை ஆசீர்வதியும். அவருடைய கட்சி தொண்டர்கள், காங்கிரஸ் பேரியக்கம், பற்பல கட்சியினர் யாவரையும் ஆசீர்வதியும். அன்றே நீர் தாம் இந்தியாவிலே சீக்கிரத்தில் நல்லாட்சி, சமாதான ஆட்சி, அமைதி ஆட்சி ஏற்பட பரலோக தீர்ப்பை 4ஆம் தேதி தரும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ரஷீத் ஓகே ஓகே சார்
ஜெய்பால் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ಬಹಳ ಸೀನಿಯರ್ ಲೀಡರು ಜೈಪಾಲ್ ಯಾವಾಗಲೂ MLA ಆಗಬೇಕಾಗಿತ್ತು. ನಮ್ಮ ಮನೆ ಬರೋದಲ್ಲಿ ಏನ್ ಬಂದಿದ್ಯೋ ದೇವ್ರ ಏನ್ ಮಾಡಿದ ಅವ್ರ ಹಣೆ ಬರೋದು ಇನ್ನೇ ಏನೋ ದೇವ್ರು ದೊಡ್ಡದಾಗಿ ಬರ್ದಿರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಇವತ್ತು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಅವ್ರಿಗೆ ಈ ಹಬ್ಬದ ದಿನ ಆರೋಗ್ಯ, ಐಶ್ವರ್ಯ, ಅಧಿಕಾರ ದೇವರು ಕೊಡಬೇಕಂತ. இங்கே வருகை தந்திருக்கும் KPCC-உடைய செக்ரட்டரி, என் அருமை தம்பி, அருமை சிஷியன் கூட சொல்லலாம், கார்த்தி அவர்களே, அதே போல் நம்முடைய 4ஆம் தேதி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய பார்லிமெண்ட் நம்பர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் MP, அதாவது இன்றைக்கி நான் டிக்ளேர் பண்ணுறேன் MP அவர் 4ஆம் தேதி MP-யாக வருவார். தங்கவேல் மக்களுக்கு சேவை செய்வார். இப்போது இந்த பிறந்த நாள் நான் எத்தனையோ தலைவர் கூடலாம் பழகிக்கிறேன், எத்தனையோ மினிஸ்டர் கூட பழகிக்கிறேன், இந்த ஊர் MP கூட நிறையா
என்னுடைய காட் ஃபாதராக நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னுடைய பொண்ணு கௌதம் சார் காங்கிரஸ் கட்சியில் கீழ்மட்டிலிருந்து வந்தவர். திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு வரல. யூத் காங்கிரஸ் வந்து என்எஸ்சியிலிருந்து வந்தவர். அதே போல் என் தம்பி கூட என்எஸ்சியிலிருந்து வந்தவர் தான். இன்றைக்கி அவர் பதவியை பிடிங்கி தான் சீனா கொடுத்துருக்காங்க. அது கார்த்திக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதே போல் கௌதம் கீழ்மட்டிலிருந்து வந்தவர். வயசில் சின்ன இருந்தாலும் பதவியில் பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையில் அவர் இன்னும் எம்பி ஆகி பிஜேஎம்எல் எம்பியாக 4ஆம் தேதி 100% மிஸ்ஸே இல்லை. கௌதம் 100% சார் எம்பி காங்கிரஸில் அதிக தங்கவயலில் நம்ம வாங்கி கொடுக்குறோம். இன்னைக்கு அந்த தங்கவயலில் ஒரு சீனியர் காங்கிரஸ் மதிச்சு இதை வணங்கி வந்திருக்கின்றார்னா நான் அவருக்கு எந்த கடமைப்பட்டதுன்னு தெரியல. எத்தனையோ தலைவர் கூட இருக்கிறேன். அந்த தலைவர்கள்லாம் இதுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறேன். இருந்தாலும் திடீர்னு பழகி திடீர்னு கேண்டிடேட், அதாவது ஒர்க்கரை மதிச்சு இங்கே வந்துக்கிறாருன்னா அது ரொம்ப பெரும். எத்தனையோ தலைவர் கூட இருக்கிறேன். அது எல்லாம் தங்கவயல் மக்களுக்கும் தெரியும், தங்கவயல் தலைவர்களுக்கு தெரியும். நான் எத்தனையோ தலைவர் கூட எல்லாம் பழகி என் வீட்டுக்கு வந்து போனவங்க தான் எல்லாமே. ஆனால் இருந்தாலும் கௌதம் சார்கிட்ட கொஞ்ச நாள் 1 மாதம் தான் நான் பழகினேன். ஆனால் அவருடைய இந்த பணிவு அவர் மீண்டும் வளர வேண்டாம். மீண்டும் எம்பி ஆகி தங்கவயல் மக்களை காப்பாற்றணும். தங்கவயல் தொழிலாளிகளுடைய பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் தொழிலாளிகளுடைய வீடு சொந்தமாக்க வேண்டாம். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்க கெலிச்ச பிறகு பிஆர்எஸ் அமௌண்ட்டை நீங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுக்கணும். நீ 100% எம்பி ஆகுற. என்னுடைய வாய்மொழி நான் யாரை கை காட்டிக்கணும் அவங்களாம் நீங்க பெரிய ஆளா இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தங்கவயல் மக்களுக்கு தெரியும். நீங்க என்னுடைய வாய்மொழி எம்பி 100% ஆகிறாரு. இது வந்து நிச்சயமா ஆகும். அவர் மினிஸ்டர் ஆகிறாரு. சான்ஸ் கொடுக்குது. நான் எல்லாம் போய் அவர் மினிஸ்டர் ஆகணும்னு வேண்டிக்கின்னு அந்த தகவல் கடவுள்கிட்ட வேண்டேன். அவர் வந்ததுக்கு நான் என் குழந்தை சார்பில் மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த இன்னும் வந்து என்னை ஆதரவு காங்கிரஸ்கார மதிச்சு இன்னது என்னோட தம்பி என்னோட சிஷியன்னு சொல்லி பெருமைப்படைய கார்த்திகை நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சார் வந்ததுக்கு மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். தங்கவேல் முழுக்கம் நிறைய தலைவர்களை உருவாக்கின தலைவர் யாருன்னா அது ஜெய்பால் தலைவர் அவர்கள். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல கலந்துக்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்குது. நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் அவர்கள் கூறிய போல அவருக்கு ஆயுஷ் ஐஸ்வர்யம் அதிகாரம் 100% அதுக்கு கௌதம் சார் அவர் கூடவே இருப்பாரு. அவரு கூட நாங்களும் வந்து அவருக்கு ஒரு நல்ல பொசிஷன் வர்றதுக்கு இந்த சர்க்கார்ல நாங்க எல்லாம் முயற்சி எடுத்து அந்த வர பிறந்த நாள் அன்னைக்கு அவர் ஒரு நல்ல கவர்மெண்ட் பொசிஷனோட பிறந்த நாள் கொண்டாடணும் இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். No.